தீர்ப்பு வந்துச்சு வெள்ளிக்கிழமை. ஆமா. புதன் அல்லது வியாழன் ஒரு காட்சியை யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஹிட் அண்ட் ரன்னு நம்ம நாட்டுல இப்ப செட்டில்டு லா படி, இப்ப அமலில் இருக்கிற சட்டத்தின்படி அது தப்பு. பஸ்ஸை நாங்க பறிமுதல் பண்ண வர்றோம்னு நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் பனையூருக்குள்ள போறாரு. இந்த பத்திரிகைகள்லாம் என்ன சார் பண்ணியிருக்கோம்? இந்த சோகால்டு விஜய் ஆதரவாளர்லாம் என்ன சார் ஜனநாயகத்தை இப்படி நசுக்குகிறார்கள், விஜயின் குரல் வலையை நசுக்கிறார் பேசியிருப்பாங்களா மாட்டாங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அதனாலதான் அந்த 2 நாள் பொறுமை காத்தோட ஒரு வகையில நல்லது. ஏன்னா இனிமேல் நேற்று நடந்த கருத்துக்கள், வெளியிட்ட கருத்துக்கள்லாம் தாவேக்காக்கு மட்டும் நினைக்கிறீங்களா? ஒட்டுமொத்த சமூகத்துக்கானது. அத்தனை அரசியல் கட்சிக்கு சாட்டை அடி. மாநில நெடுஞ்சாலையிலையும் தேசிய நெடுஞ்சாலையிலையும் பிரச்சாரம் பண்ண அனுமதிக்குடன் ஏற்கனவே ரூல் இருக்கிற போது எதுக்காக கொடுத்தீங்க? மதுரை உயர்நீதிமன்ற கிளை கவர்மெண்ட் மேல ஒரு குட்டுனாங்களே, அது எடப்பாடிக்கும் சேர்த்துதான். நாளைக்கு ஸ்டாலின் உதயநிதி ஒரு பஸ்ல வரலான்னு பிளான் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்துதான். அதைத்தான் நான் 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் அந்த பஸ்ஸை ஊருக்குள்ளே விடாதீங்கன்னு. இப்ப நாமக்கல் இன்னைக்கு தடுத்திருக்காங்க. இன்னைக்கு அனுமதி கொடுக்கல. திடல்ல கொண்டு போய் அனுமதி கொடுக்குறோம். ரோட்ல நின்று பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அந்த பஸ்ஸை அப்படியே கிரவுண்டுக்கு எடுத்துட்டு போங்க. திடல்ல சென்டரா நிறுத்திக்கிட்டு சுத்தி சுத்தி பேசுங்க, யாரும் உங்களை வேணான்னா. ஆனா இதவே முன்னாடி போட்டிருந்தா எடப்பாடி என்னுடைய நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்பதை பார்த்து பயந்து அந்த அரசாங்கம் எங்களை இதே விஜய் பேசினார்ல நாகப்பட்டினத்தை திருவாரூர்லயும், மோடிக்கு இந்த நிபந்தனைகளை விதிக்க உங்களுக்கு துணிச்சல் இருக்கா கேட்டாரா கேட்கலையா? எவ்வளவு அபத்தம் இப்ப புரியுதா? சொல்லுங்க சார். இல்ல, அரசு பொறுப்பேற்க வேண்டும், சில விஷயங்கள கவனம் செலுத்த வேண்டும் எடப்பாடி கேட்கிறாரு. அதே எடப்பாடி தான் அந்த கரூர்ல எல்லாரையும் இந்த சடலங்களை பார்த்து அஞ்சலி செலுத்திட்டு தலைவர்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு சொன்னவர். அதுக்கப்புறம் புதிய தோழர்கள் காட்சிகள் மாறுது. இப்ப விழுந்து வந்து பிராண்டுறாங்க விஜய்க்கு ஆதரவா. தாராளமா விஜய்க்கு ஆதரவா இருக்கணும். விஜய் செஞ்ச தவறு சுட்டி காட்டிட்டு பிஜேபி கூட்டணி வைக்கணும், பிஜேபி பேசட்டும், அதிமுக வரட்டும், முதலமைச்சர் பத்தி யார் வேணாலும் ஷேர் பண்ணட்டும். அதெல்லாம் அரசியல் சார். புதிய அரசியலை பேசுற போது பேசணும். இதை பேசுற போது அரசியலை பேசப்படும். அரசியல்